இந்த பார்ட்டியும் இந்த பார்ட்டியும் இப்போ எங்களுக்கு இஷ்யூஸ் வந்து ரெண்டு இஷ்யூஸ் தான் மேடம். ஒரு 6 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முந்தையெல்லாம் பேங்க்குக்கு ஒரு லோனுக்கு போகணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு மேனேஜரை போய் பார்க்கணும். அப்புறம் 3 மாதம் கழித்து ஒரு 300% கொலாட்டில் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவார். ஆனால் இன்றைக்கி எங்களை பேங்க்காரங்க துரத்துறாங்க. நாங்கள் பேங்க்குக்கு போய் 6-7 வருஷம் ஆச்சு. ஏன்னா அவ்வளோ சர்வீஸ் கொடுக்குறாங்க. ரியலி ஐ எம் அப்ரிஷியேட்டிங் த பேங்க் பீப்புள். We get fantastic service today from the bank. Funds are available. அடுத்தது காஃபி கொடுக்கணும், காரம் வேணுங்கிறது. காரத்துக்கு 12ன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது. இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை. ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது. ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. பன்னுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆகிடும். கஸ்டமர் என்ன சொல்றாரு, நீ கிரீமியும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேன். நடத்த முடியல. அவர் கேள்வி கேட்கல, பன்னுக்கு இப்படி ரேட்டு, பன்னுக்கு டேக்ஸ் இல்லைங்க, ஆனால் பன்னில் க்ரீம் போட்டு கொடுத்தா அது வேறு ரேட்டாக இருக்குது, இதெல்லாம் எங்கள் கம்ப்யூட்டரால் ஏற்றுக்க முடியல, கம்ப்யூட்டரே தின்னுறதுன்னு ரொம்ப ஜனரஞ்சகமாக பேசினார். ஜனரஞ்சகன்ற வார்த்தை இப்போ தமிழில் புழக்கத்தில் இருக்கோ இல்லையோ தெரியல, ஆனால் காதால் கேட்குறவங்களுக்கு ஆஹா அப்படின்ற மாதிரி பேசினாங்க. ஜனரஞ்சகமாக பேசுறதுனால ஜிஎஸ்டிக்கு பரம விரோதமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ரொம்ப ஆதாயமாக கிடைக்கும். பார்த்தீங்களா, மாமியை கேள்வி கேட்டார், அதுவும் என்ன சிரிக்கிறாங்க எல்லாரும். அந்த அம்மாவுக்கு விஷயம் தெரியுமா? இந்த பார்ட்டியும் கோவையில் நடந்த தொழில்துறை கலந்தாய்வு கூட்டத்தில் இனிப்புக்கு 5%, காரத்திற்கு 12% வரி விதிப்பு என பேசிய விவகாரத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் மன்னிப்பு கோரியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஹரிதாஸ் இணைப்பில் இருக்கிறார். ஹரிதாஸ், வணக்கம். விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. நேற்று கோவை கொடிசியா தொழிற்கூட கண்காட்சி வளாகத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், பல்வேறு துறைகளை சார்ந்த உயர் அதிகாரிகள் குழுவினர் மற்றும் பல்வேறு தொழில்துறையை சார்ந்த தொழில் நிறுவனங்கள் மற்றும் தொழில் அமைப்புகளுடன் சிறப்பு கலந்தாய்வு கூட்டத்தை ஒன்றை நடத்தினார். அதில் தொழில்துறையினர் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளையும் முன்வைத்து வந்தனர். இந்த நிலையில் கோவையின் பாரம்பரியமிக்க உணவகம் மற்றும் ஹோட்டலான ஸ்ரீ அன்னபூர்ணா ஹோட்டலின் உரிமையாளர் சீனிவாசன் அவர் சார்ந்த ஹோட்டல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை கோரிக்கையாக முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் அவர் பேசும்போது இனிப்பிற்கு 5%, காரத்திற்கு 12%, அதே போல பன்னிற்கு மற்றும் பன் போன்ற பொருட்களுக்கு எந்த வரியும் கிடையாது. அதில் வைக்கும் ஜாம், கிரீம் போன்றவற்றிற்கு 18%, 28%, அதே போல ஹோட்டல்களுக்கு தனியாக 28% போன்ற பல்வேறு வரி விதிப்பால் தாங்கள் துன்பமடைந்து வருவதாகவும், அதே போல கம்ப்யூட்டரே திணறுகிறது, எங்களால் அதை சரியாக கவனிக்க முடியவில்லை, அதற்கென்று தனியாக ஒரு ஆட்களை நியமிக்க வேண்டும் என்று பல்வேறு நகைப்புடன் பேசியவாறே ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் இதை பொறுமையாக சிரித்தவாறே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் வைரலானது. இதனைத் தொடர்ந்து அந்த காட்சிகள் பேசுபொருளானதை தொடர்ந்து இன்றைய தினம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவினாசி சாலையில் தனியார் நட்சத்திர ஹோட்டலில் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த செய்தியாளர் சந்திப்பானது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நடைபெற்றது. இந்த நிலையில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெறுவதற்கு சற்று முன்னதாக வந்திருந்த ஸ்ரீ அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக அந்த இடத்திலேயே காத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை தனிமையில் சந்தித்து அவரிடம் தான் பேசியதற்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டதுடன், எங்களுடைய துறை சார்ந்த கோரிக்கைகளைத்தான் நான் முன்வைத்திருந்தேன், அது நகைப்புடன் அது பேசுபொருளாகவும் மாறியது, எனவே அதற்கு நான் மன்னிப்பு கோரிக்கொள்கிறேன். கோவையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் ஜிஎஸ்டி தொடர்பாக அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் கேள்வி ஒன்றை எழுப்பியிருந்தார். அன்னபூர்ணா நிறுவனரை அவமதித்ததற்காக ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று
ஜோதிமணி எம்பி வலியுறுத்தியிருக்கிறார். மன்னிப்பு கேட்க வைத்த வீடியோவை வெளியிடுவது ஆணவத்தின் உச்சம், அருவருப்பானது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அன்னபூர்ணா சீனிவாசன் என்ன பெரிய குற்றம் செய்துவிட்டார் மன்னிப்பு கேட்பதற்கு என்று அவர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாஜக பாசிசம் என்ன செய்யும் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சாட்சி என்றும் ஜோதிமணி எம்பி தெரிவித்திருக்கிறார். பாஜகவிற்கு அள்ளி கொடுத்தாலும் அடிமையாக இருக்க வேண்டும், கை கட்டி வாய்ப்புத்து நிற்க வேண்டும் என எதிர்பார்ப்பார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். மற்றவர்களுக்கு சொந்த கருத்தே இருக்கக்கூடாது என்பதுதான் பாஜகவினரின் உறுதியான நிலைப்பாடாக இருக்கிறது என்றும் ஜோதிமணி எம்பி தெரிவித்திருக்கிறார். கோவையில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் கோவை அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் கேள்வி ஒன்றை எழுப்பியிருந்தார். இந்நிலையில் இதற்கு அவர் நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கேட்கும் வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார். நியாயமான கேள்விகளை தொழிலதிபர் ஸ்ரீனிவாசன் எழுப்பினார் என்று கார்கே கண்டனம் தெரிவித்திருந்தார். அன்னபூர்ணா உரிமையாளர் அவமதிக்கப்பட்டதற்கு கார்கே கண்டனம் தெரிவித்திருந்த சூழலில் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் அவமதிக்கப்பட்டதற்கு திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் கண்டனம் தெரிவித்திருந்தன. அண்மை செய்தி. உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிய தமிழர்களை மீட்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் நலமுடன் தங்களது ஊருக்கு திரும்ப அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். வணக்கம், வணக்கம். ஸ்டாலின் பேசுறேன். நல்லபடியா வந்துட்டோம் சார். எங்க இருக்கு? மெடிக்கல் செக்கப்ல தாசில்தார்ல இருக்கும். ஓஹோ, சரி. அங்கேருந்து வந்த உடனே நான் இங்கே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். பாக்கியெல்லாம் போட்டுக்க சொல்லியிருக்கேன். நம்ம இப்போ 10 பேர் வந்துட்டோம். சரி. 20 பேர் வந்துட்டு இருக்காங்க. சரி, தைரியமா இருங்க. நன்றி சார், மிக்க நன்றி உங்களுக்கு தான். ரைட்டு, தைரியமா இருங்க. எல்லாத்தையும் சொல்லுங்க, நான் பேசுறேன்னு. என்ன கரெக்டு? உங்களை நினைச்சிட்டோம் சார். சரிம்மா, சரிம்மா. தைரியமா இருங்க. ரொம்ப நன்றி சார். ரைட்டுமா. வணக்கம், 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 வணக்கம்.